வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் 11 2026 வந்திருக்கு. அதுக்கான எக்ஸாம் நவம்பர் 1 2026 நடக்க போகுது. இந்த குரூப் 2 2A எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க ஜிஎஸ்ல எப்படி படிக்கணும், குறிப்பாக அவுட் சோர்ஸ் என்னென்ன படிக்கணும். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு. அதே நேரத்தில் சில பேர் சொல்றது, சார் 6th to 12th ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா ஸ்கூல் புக் படிக்கணும், ஆனா அது மட்டும் பத்தாது. கண்டிப்பாக திரும்பவும் சொல்றேன், வெளியில இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். நிறைய கொஸ்டின்ஸ் வரும், கரண்ட் அஃபேர்ஸாகவும் வரும். அதுக்கு இந்த பொது அறிவு பாடத்துல அதிகபட்ச மதிப்பெண் பெறுவதற்கு ஜிஎஸ்ல கட்டாயமா படிக்க வேண்டிய 5 அவுட் சோர்ஸ் புக்ஸ் தான் என்னென்ன அப்படிங்கிறத சிலபஸ் ரிலேட்டடா பார்க்க போறோம். இந்த 5 புக்கை படிக்காம தயவு செஞ்சு நீங்க எக்ஸாமுக்கு போகாதீங்க. போனீங்கன்னா என்ன ஆகும்? மார்க் வராது. மார்க் வரலன்னா கிளியர் பண்ண முடியாது. அதுதான் கான்செப்ட். ஸோ இந்த 5 அவுட் சோர்ஸ் புக் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் சிலபஸ் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். இதை பார்க்கறது முன்னாடி நம்ம ஜிஎஸ்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கொடுக்குறோம். எல்லா அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக்ஸையும் கம்பேர் பண்ணி தான், கம்பைல் பண்ணி தான் இந்த கோர்ஸை நம்ம எடுக்கிறோம். இது உங்களுக்கு குரூப் 1 ஸ்டாண்டர்டில் இருக்கும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆக போகுது. ஜென்ரல் ஸ்டடீஸு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் 2 லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கிளாஸு. ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான், லைவ் டெஸ்ட் கிடையாது. நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பிடிஎஃப் வச்சு நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியது தான். லைவ்னா எல்லாராலையும் ஒரே இடத்துல வர முடியாதுன்றதுனால ரெக்கார்டட் வீடியோவை கொடுத்துருக்கிறோம், டைமை சேவ் பண்ணுறதுக்காக. இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இன்டர்நெட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்கள் ஆஃப்லைன்லேயே பார்த்துக்கலாம். இது நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஐஃபோனு, வெப்சைட், லேப்டாப், டெஸ்க்டாப்னு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆண்ட்ராய்டு லிங்க்கு கூகுள் பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1 year வேலிடிட்டி. இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 5 வீடியோ 5 பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த 5 வீடியோ 5 பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டே போகலாம். மொத்தமாக ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இன்டர்நெட் கனெக்ஷனும் பத்தாது. அதாவது நெட் நம்ம டெய்லி 1.5 GB 2 GB போட்டால் அது பத்தாது. மொபைல் இன்டர்னல் ஸ்டோரேஜும் பத்தாது. அதனால தான் நான் இந்த ஆர்டரில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆஃப்லைன்லேயே பார்த்துக்கலாம். அதாவது நெட் இருக்கும்போது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு, நெட் இல்லாத நேரங்களில் நாம் அந்த வீடியோவையும் பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணி வச்சதை பார்த்துக்க முடியும். வீடியோ பார்த்து பிடிஎஃப் வச்சு நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியது தான். இதை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது, ஸ்க்ரீன்ஷாட் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. டேட்டா ப்ரொடெக்ஷனு, ப்ரைவசி பாலிசினால இந்த ஃபீச்சர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். 1 year வேலிடிட்டி. இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3,999, 899, 1199. அதாவது ஃபுல் கோர்ஸுக்கு தனியாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, தமிழ் கோர்ஸுக்கு சிங்கிள் பேமெண்ட்டு. ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கும். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஆகஸ்ட் 15 ஆஃபராக கொடுத்துருக்குறோம். ஸோ அதன் பிறகு இந்த ஃபீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா 44391499 இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி தேவைப்படுறவங்க இல்லை ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படாலும் இதை ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், இது குரூப் 2க்கு மட்டும் இல்லை, குரூப் 4க்கும் 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2க்கு மட்டும் இல்லாமல் குரூப் 4க்கும் இது 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே டெமோ கிளாஸஸ் தேவைப்படுறவங்க, இந்த கிளாஸ் டீடைல்ஸ் தேவைப்படுறவங்க 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். நான் வந்து எப்படி இந்த கிளாஸஸ் இருக்கும் அதுக்கான டெமோ கிளாஸ் சென்ட் பண்ணுறேன், பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டவுட் கிளாரிஃபிகேஷனும் இதே நம்பராக தான் நடக்கும். 1 to 1 நீங்கள் டேரெக்டாக உங்கள் கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்கலாம். மேக்ஸிமம் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிடும். நீங்கள் வாய்ஸ் நோட் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம். தமிழுக்கு நாம் எடுக்கக்கூடிய கோர்ஸ் டீடைல்ஸ், என்னென்ன டாபிக்ஸ் நாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். இது இல்லாமல் இதில் இல்லாத டாபிக்ஸ் டெஸ்ட் ஆகும். மற்ற மனப்பாடம் செய்ய வேண்டிய பகுதியெல்லாம் என்னென்ன படிக்கணும்னோ தமிழ் எடுக்கக்கூடிய சசிகுமார் சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார் பெய்டு கோர்ஸில். இப்போ நீங்கள் முதல்ல படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்கூல் புக்கு தான். நம்ம ஜிஎஸ்ல அவுட் சோர்ஸ் படிக்கிறோம். இருந்தாலுமே முதல்ல படிக்க வேண்டியது பேஸ்மெண்ட். ஒரு பெரிய பில்டிங், ஒரு 40 மாடி 50 மாடிலாம் கட்டுறாங்கல்ல பெரிய பெரிய நகரங்கள்லாம், அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த அளவுக்கு கட்டுறாங்கன்னா அதே அளவுக்கு என்ன பண்ணணும்? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு 6th to 12th தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் படிக்கணும். சரியா? 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகம். அதில் நீங்கள் குறிப்பாக ஃபுல்லாக படிக்க முடியல சார் சொன்னால் கூட 10, 11, 12 படிச்சிடணும். ஃபர்ஸ்ட் 10வது ஃபர்ஸ்ட்டில் படிக்கணும். அடுத்ததாக 11th 12th அதோட சேர்த்து எத்திக்ஸில் 11th 12th படிக்கணும். அறிவியலும் இந்திய பண்பாடும். இந்த புக்கெல்லாம் உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். ஆனால் இந்த புக்கு உங்களுக்கு தமிழில் மட்டும்தான் இருக்கும். இது உங்களுக்கு எங்கே சார் யூஸ் ஆகும்னா, எத்திக்ஸில். அதாவது குரூப் 1 குரூப் 2ல ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் 2 இடத்துலையும் யூஸ் ஆகும். திருக்குறளில்,
அதுக்கப்புறம் இலக்கியம் பார்ட்ல, அதுக்கப்புறம் தமிழுடைய மரபு பாரம்பரியம் பண்பாடுன்னு சொல்லி யூனிட் நம்பர் 6 வருது பார்த்தீங்களா அங்க. அதே போல இந்தியாவுடைய மரபு பண்பாடுன்னு வருது இல்லையா வரலாறு பாடம் யூனிட் நம்பர் 3 அங்க எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் நீங்க படிக்க வேண்டும். முதல்ல படிக்க வேண்டியதுதான். இதுதான் உங்களுக்கு பேஸ். ஆசிட் பேஸ் நினைச்ச போறீங்க, இந்த பேஸ் இது வேற பேஸ். அமிலம் காரம் அந்த காரம் இல்ல, இது அடிமட்டம். இதுதான் உங்களுக்கு கிடைமட்டமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக சயின்ஸ் போறீங்க. சயின்ஸ்ல நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா 10th 11th 12th 10th ஃபுல்லா படிங்க. 11th 12th புக் பேக் படிங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ் டைப் கண்டென்ட் படிங்க. அதுவே போதும். வேற எதுவும் நீங்க பெருசா படிக்க வேணாம், டைம் இல்லை, நிறைய படிக்க வேண்டியிருக்குது. கேள்விகள் மிக குறைவு தான், அதுல தான் வரும்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ரைட். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஜாகிரபி. ஜாகிரபி பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் படிக்க வந்து 10th 1 to 5th லெசன் வரைக்கும் படிக்கணும். அதன் பிறகு நீங்க படிக்க வேண்டியது 11th and 12th. இது படிச்சாலே மேக்ஸிமம் போதும். டைம் இருந்தா நீங்க 6th 7th 8th 9th அப்புறம் படிச்சுக்கலாம். முதல்ல படிக்க வேண்டியது இதுதான். அடுத்ததாக 3rd யூனிட் ஹிஸ்டரி. இதுல பாருங்க கல்ச்சர் ஆஃப் இந்தியா. இதுக்கு தான் நான் 11th 12th எத்திக்ஸ் புக் படிக்க சொல்றேன். எத்திக்ஸ் அறவியலும் இந்திய பண்பாடு புக்கு தமிழ்ல தான் இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் 11th 12th 2 புக்கு. ஒன்னு ஒட்டு மொத்தமா இந்தியாவை பத்தி இருக்கும், ஒன்னு ஒட்டு மொத்தமா தமிழ்நாடை பத்தி இருக்கும். தமிழ்நாடை பத்தி படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 6ல கவர் ஆகும். இந்தியாவை பத்தி படிச்சீங்கன்னா யூனிட் நம்பர் 3ல கவர் ஆகும். இவ்வளவுதான் விஷயம். ஓகே. இதுக்கு நீங்க ஹிஸ்டரிக்கு படிக்க வேண்டியது 11th. நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு படிக்க வேண்டியது 12th ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட் புக் சொல்றேன். 10th ஸ்டாண்டர்ட் புக்கை சும்மா டச் பண்ணிக்கோங்க. ஆனா 10th ஸ்டாண்டர்ட் புக் எங்க வரும் உங்களுக்கு? யூனிட் நம்பர் 6க்கு வரும். அப்ப ஹிஸ்டரி புக்கு இந்த புக்ல நீங்க படிக்கணும். அதை தாண்டி நம்ம சொல்லக்கூடிய மெயினான சோர்ஸ், நீங்க இங்கிலீஷ்ல படிக்கிறதா இருந்தா பூனம் தலால் தகியா மெடிவல் அண்ட் ஏன்ஷியன்ட், மாடர்ன் ஹிஸ்டரிக்கு ஸ்பெக்ட்ரம். தமிழ்ல படிக்கிறதா இருந்தா சிந்து முதல் பிளாசி வரை வெங்கடேசன் சார் புக்கு, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வெங்கடேசன் சார் புக்கு. இதை நீங்க தமிழ்ல படிச்சுக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தம் 5 அவுட் சோர்ஸ் சொன்னேன். இந்த 5 அவுட் சோர்ஸ் படிச்சே ஆகணும், படிக்காம எக்ஸாமுக்கே போகக்கூடாதுன்னு. அதுல முக்கியமானது இந்த பேர். ரெண்டும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆர் தான். இங்கிலீஷ்ல படிச்சா இது படிக்கலாம், தமிழ்ல படிச்சா இது படிக்கலாம். அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி தான் கிளாஸ் எடுத்துருக்கிறோம். இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரையில 15 கேள்விகள் நீங்க படிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் 10th, அப்புறம் 11th. சாரி, இது வந்து என்ன பண்ணோம்னா முதல்ல 10th படிச்சுட்டு 12th படிச்சுட்டு 11th படிங்க. இந்த ஆர்டர்ல படிங்க. 10th 12th 11th. இல்லைன்னா 12th கூட ஃபர்ஸ்ட்ல படிச்சுட்டு அப்புறம் 10th அதுக்கப்புறம் 11th படிங்க. இதான் ஆர்டர். சரியா? பட் இதுல தான் வரும், நம்ம எந்த ஷூரிட்டி சொல்ல முடியாது. கேள்விகள் குறைவா வரும். 15ல 5 கேள்வி வரும், மீதியெல்லாம் வெளில தான் வரும். அப்ப லக்ஷ்மிகாந்த் தான் ஒரே சோர்ஸ். நீங்க சார் நான் வேற பிரைவேட் இன்ஸ்டியூட்ல அந்த ஆத்தர் இந்த ஆத்தர் நல்லா இருக்கா, அப்படி நல்லா இருக்கா, அப்படிலாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, நான் படிச்சது கிடையாது. நான் படிச்சதை சொல்ல முடியும். நான் பிபின் சந்திரா புக் படிச்சிருக்கிறேன், நம்ம லக்ஷ்மிகாந்த் படிச்சிருக்கிறேன், ஜெகரான் ஜோஷ் படிச்சிருக்கிறேன், அப்புறம் 6 to 12th ஸ்கூல் புக் ஓல்டு புக் நியூ புக் படிச்சிருக்கேன், சிபிஎஸ்சி புக் பார்த்துருக்கிறேன், டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ரயில்வே யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம், எது வந்து ஒரிஜினல் சோர்ஸ் நம்ம தான் சொல்ல முடியும். இது காப்பி பண்ண சோர்ஸ் நமக்கு தெரியாது, நம்ம ஃபாலோ பண்ணல, அதனால நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு நல்லா அந்த புக் நல்லா இருக்கு சார், அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா தாராளமாக படிச்சுக்கோங்க, உங்க விருப்பம். நான் எதுவும் அதில் தடை பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ ரொம்ப முக்கியமான புக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு நமக்கு லட்சுமிகாந்த்ல தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். அடுத்ததாக யூனிட் நம்பர் 5 இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் 20 கேள்வி கேட்க போறாங்க. இதுக்கு சோர்ஸ் என்னன்னா முதல்ல இந்திய பொருளாதாரம் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10th அப்புறம் 11th 12th புக்கு. இந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கு ஸ்கூல் புக்ல எந்த டேட்டாவுமே கிடையாது. இது ஃபுல்லாவே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா போயிடும். இப்போ HDA ரிப்போர்ட் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கானா? எல்லா முதலமைச்சரும் சாதனைகள், எல்லா முதலமைச்சரும் எல்லா சாதனையும் கொடுத்துருக்கானா ஸ்கூல் புக்ல? கிடையாது. அப்போ அது பேஸ் பண்ணதான் இந்த செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம எக்கனாமிக்ஸ் புக்ல ஓரளவு கொடுத்துருப்பாங்க, பட் அதையும் தாண்டி வெளில தான் படிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் என்ன படிக்கலாம்? நீங்க தமிழ்நாடு நிர்வாகத்துக்கு ஆளுகைக்கு பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் சார் புக்கு படிக்கலாம். இல்ல இந்த சோசியல் இஷ்யூஸ் மொத்தமாவே இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்தியா அண்ட் தமிழ்நாடு கொடுத்துருப்பாங்க. சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும். டிஎன்பிஎஸ்சி முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வுகள் மற்றும் இதர போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ள புத்தகம். இது வந்து அப்டேட்டட் புக்கு. இது வந்து தயவு செஞ்சு எனக்கு கிடைச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு 100% கை கொடுக்கும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான சோர்ஸ் இந்த சப்ஜெக்டுக்கு. அடுத்தது பார்க்க போறதுதான் ஹிஸ்டரி. தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு
அதுக்கப்புறம் விடுதலை போராட்ட இயக்கம் தமிழ்நாடு, மொத்தம் 20 கேள்வி. இப்போ இது நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்கூல் புக் படிக்கிறதா 10th புக் படிக்கலாம். அதை விட்டா பொலிட்டிக்கல் சயின்ஸ் 11th 12th, ஹிஸ்ட்ரி 11th 12th, அதெல்லாம் நம்ம அங்கேயே சொல்லிட்டோம். சரியா? ஹிஸ்ட்ரியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லியாச்சு. எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியது 10th ஸ்கூல் புக்ல தமிழ்நாடு விடுதலை போராட்ட வரலாறு இருக்கும். அதை தாண்டி நீங்க படிக்கணும்னா திருக்குறள். திருக்குறளை பொறுத்தவரையில 6th to 12th ஸ்கூல் புக்கு, 6th to 12th ஸ்கூல் புக்கு, அதோட சேர்த்து இலக்கியம் பார்ட் எல்லாமே படிக்கணும். சங்க காலம் முதல் இக்காலம் வரை கொடுத்துருவோம், எல்லாமே படிக்கணும். அதுக்கப்புறம் ஆர்கியாலஜி டிஸ்கவரி, தமிழ் தொல்லியல், தமிழ் துறை மற்றும் தொல்லியல் துறை சார்ந்தது. நம்ம பாலிசி நோட்ஸ் படிக்கணும். அவ்வளோ டெப்த்தாக போகலனாலும் அட்லீஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிச்சுட்டு போகணும். தமிழ்நாட்டில் என்னென்ன மாவட்டத்தில் அகழாய்வு நடக்குது, அந்த மாவட்டத்தில் அந்த ஊர் பேர் என்ன, அங்கே என்னென்ன பொருள் கிடைச்சது நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு கேள்வி வரும், வரலன்னா ஏன் வரலன்னு கேளுங்க. அது குரூப் 1 ஆகட்டும், 2 ஆகட்டும், 4 ஆகட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதை தாண்டி ஒரே புக்கு சார், இந்த எல்லா நோய்க்கும் ஒரே மாத்திரை எதுனா இந்த ஒரே மாத்திரை தான். பச்சை புக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, தற்கால தமிழ்நாடு வரலாறு, இந்த புக்கு நம்ம பண்ணலாம். இல்லை சார் அந்த புக்கு இல்லை, இதெல்லாம் அப்டேட் பண்ணி வந்த புக்கு, இந்த புக்கு என்கிட்ட இருக்கு சார். ஏதாவது ஒன்று படிக்கலாம், ரெண்டுமே படிக்கணும் அவசியம் இல்லை. இது மட்டும் படிச்சுட்டா விடுங்க போதும். இது படிக்கல சார் என்கிட்ட இல்லை சார்னா இது வாங்கி படிங்க, இது நல்லா இருக்கும். இந்த புத்தகம், இது 3 புக்கும் ஒரு ஆஃபர்ல கொடுப்பாங்க. ஸோ திருக்குறளுக்கு இது கவர் ஆகும், தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடுக்கு பற்றிலாம் இங்கே கவர் ஆகும். ஸோ அப்படியே இப்போ என்ன பண்ணா ஒருங்கிணைந்து முன்னாடி இந்த புக்கு இந்த ஆஃப் மட்டும்தான், செகண்ட் ஆஃப் மட்டும்தான் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இதுல இருந்து இந்த ஆஃபுக்கு மட்டும்தான் புக்கு கொடுத்துருந்தான் இந்த புக்கு. இப்போ இந்த புக்கு என்ன பண்ணிட்டான், மொத்தத்தையும் கவர் பண்ற மாதிரி கொடுத்துருக்கான். அதனால இதுல ஏதாவது ஒரு செட் நீங்க படிச்சா போதும். சப்போஸ் இதை படிச்சீங்கன்னா ஓகே, ஸ்கூல் புக்கு திருக்குறள் இலக்கியத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சார்னா இந்த புக்கை வாங்கி இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். இவ்வளவுதான்ப்பா விஷயம். யூனிட் நம்பர் 6 வரைக்கும் தான் விஷயம். ஸோ இது நம்பர் சோர்ஸ் 1, சரியா? யூனிட் 6க்கு 1, யூனிட் நம்பர் 5க்கு 1, ஏதாவது 1 வாங்குங்க, 2 வாங்க சொல்லல, சரியா? 1 கான்ஸ்டியூஷன் யூனிட் நம்பர் 4க்கு 1. அடுத்ததாக யூனிட் நம்பர் 3, இதுக்கு 2 புக்கு, மொத்தமா 5 புக்கு. இந்த 5 புக்கு தான் கண்டிப்பா படிச்சுட்டு போனோம். எங்க போனோம்? எக்ஸாமுக்கு போறது. அதுதான் முக்கியமானது. இது இந்த 5ஐயும் படிக்காம தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாமுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் பெஸ்ட் சோர்ஸ்னு நிறைய இருந்தாலும் பெஸ்டோட பெஸ்ட் இதுதான். இந்த 5 அவுட் சோர்ஸ் புத்தகம். இதை படிக்காம எக்ஸாம் போகாதீங்க, நல்லா படிச்சுட்டு போங்க. எல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி தான் இந்த ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல கொடுத்துருக்குறோம். ஸோ இது பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுறவங்க 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. டெமோ கிளாஸஸ் டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். டெமோ கிளாஸஸ் பார்த்து ஓகேனா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டவுட் கிளாரிஃபிகேஷன் இதே நம்பர்ல தான் நடக்கும். எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் கிளாஸ் எடுக்கிறோம். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், லைவ் கிடையாது, டெஸ்ட் கிடையாது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பைலிங்குவலா கிளாஸஸ் இருக்கும். இது ஜிஎஸ்க்கான கோர்ஸ். அதுக்கான ஃபீஸ் 1 year வேலிடிட்டி. அதுக்கான ஃபீஸ் 3999. தனியா ஒரு சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஃபீஸ். தமிழுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ், இந்த டாபிக்ல தமிழுக்கான வீடியோ கோர்ஸ் 1199. இந்த எல்லா ஃபீஸுமே ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த 44னும் இந்த ஃபீஸ் 999, இந்த ஃபீஸ் 1499 சேஞ்ச் ஆகிடும். ஃபைன். ஸோ இந்த அவுட் சோர்ஸ் புக்கை படிங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் நல்லா படித்து போஸ்டிங் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள். நேரத்தை காலத்தை வீணாக்காதீங்க, திரும்ப கிடைக்காது. ஏன்னா இப்போ ஃபீல் பண்ணிட்டு இப்போ விட்டுட்டு எக்ஸாமில் உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஐயோ இன்னும் ஒரு 2 நாள் கிடைச்சிருந்தா, 1 நாள் கிடைச்சிருந்தா, ரிவிஷன் பண்ணலாம் இருக்குமே, அதை படிச்சுக்கலாமே, இதை பண்ணிருக்கலாமே அப்படிலாம் தோணும். அது எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு இன்னிலிருந்து வெறித்தனமாக படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். தொடர்ச்சியாக போராடுங்க, நல்லா படிங்க. எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சேனல் புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்படுறவங்க இதை ஜாயின் பண்ணி படிக்கலாம். நீங்க பே பண்ற ஃபீஸை விட 10 மடங்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். அதுக்கு நானும் என்னோட கண்டென்ட்டும் கேரண்டி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.